உங்கள் வீட்டில் 6 மாத குழந்தைக்கு எந்த விதமான உணவு ஸ்டார்ட் பண்ணி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அல்லது உங்கள் வீட்டில் பெரிய குழந்தைங்க இருக்காங்களா, அவங்களுக்கு எந்த விதமான உணவு கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கவலையை மறங்க, சூப்பரான ஒரு ஃபுட்டு ஒன்று இருக்குது. நானே டிசைன் பண்ண இந்த ப்ராடக்ட்டோட பேர் கிடிகைன் மில்லட் மிரக்கிள்ஸ். இதில் 3 விஷயம் தான் ரொம்ப சூப்பராக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று growth, இன்னொன்று இம்யூனிட்டி அண்ட் டெவலப்மெண்ட். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. வணக்கம், நான் டாக்டர் தன்ஷேர் பேசுகிறேன். இது எஸ்எஸ்எல் கேர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி 9,50,000 மாதங்கள் மேலே பார்த்துட்டு இருக்கீங்க. குழந்தைகள் பிரச்சனையை முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு வாரமும் ஆரோக்கியம் மற்றும் அறிவியல் சேர்ந்து கொடுக்குறதுல ஒரு தனி சந்தோஷம், அலாதி இன்பம் எனக்கு இருக்குது. இந்த வாரம் நம்ம பேச போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தீராத வலி, அழுகின்ற குழந்தைகள். நான் லாஸ்ட் 2 வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நிறைய குழந்தைங்களை குழந்தைங்க 1 மாதம் 2 மாதம் குழந்தைங்க தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்காங்க, கக்கிக்கிட்டே இருக்காங்கன்னு நிறைய பேரண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. இதை பேஸ் பண்ணி தான் இந்த வாரம் டாபிக் நான் பேச போகிறேன். இந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலத்தில் காலிக் அப்படின்னு சொல்லுவோம். COLIC, காலிக். இந்த காலிக்கை பற்றி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது. டாக்டர் வெசல் அப்படின்றவர் 1954ஆம் ஆண்டு அவருடைய பேபி யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க நிறைய பேர் அழுதுகிட்டே இருந்தாங்க. இந்த குழந்தைங்க அழுகிற சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த காரணத்தினால அழுகுறாங்கன்னு அவரால் கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ அந்த சமயத்தில் ஒரு கிரைட்டீரியான்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வகுத்தார். அதாவது உங்கள் குழந்தை ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் அழுதாங்கன்னா, ஒரு வாரத்துக்கு 3 நாள் அழுதாங்கன்னா, 3 வாரம் தொடர்ந்து அழுதாங்கன்னா அதுதான் காலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காலிக் அப்படின்ற பிரச்சனை எப்போ சாதாரணமாக ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு அப்புறம் தான் காலிக் ஆரம்பிக்கும். ஸோ 2 மாதத்துக்கு முன்னாடி உங்கள் குழந்தை சப்போஸ் தீராமல் அழுதுட்டு இருந்தாங்க அப்படின்னா இது காலிக்காக இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிக குறைவு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு என்னென்ன காரணங்களால குழந்தைங்க அழுகலாம் அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும். ஸோ ஒரு உதாரணத்துக்கு நேற்று நான் பார்த்த ஒரு குழந்தை பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தை கக்கிக்கிட்டே இருக்காங்கன்னு அவங்க அப்பா அம்மா கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆனால் அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக இருந்துச்சு. எனக்கு இருந்த ஒரே ஒரு பெரிய கவலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட க்ரோத் சார்ட்டில் பார்க்குறப்போ குழந்தையோட எடை சரியாக ஏறலை. அதே மாதிரி குழந்தையோட உயரமும் கம்மியாக இருந்துச்சு. அதே மாதிரி குழந்தையோட தலை சுற்றலும் கம்மியாக இருந்துச்சு. இந்த 3த்தையும் பார்த்த உடனே என் மனசுக்குள்ளே ஒரு மணி அடிக்க ஆரம்பிச்சது, வேறு ஏதோ இங்கே நடக்குது அப்படின்னு. ஸோ அந்த குழந்தைக்கு பழைய ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் பார்க்காம என்னுடைய ஒப்பீனியன் கொடுக்குற சமயத்தில் குழந்தைக்கு 2 மாதம் இப்போ தான் இருக்குது. ஆனால் அந்த வளர்ச்சி குன்றது பார்த்தீங்கன்னா 3 வாரத்துலேயே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அப்போ தான் என் மனசில் பட்ட முக்கியமான ஒரு விஷயம் பசும்பால் ஒவ்வாமை. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 50% தாய்மார்கள் குழந்தைங்களுக்கு பவுடர் பாலும் கொடுக்குறாங்க, தாய்ப்பாலும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பவுடர் பால் எதுலேருந்து பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், பசும்பால்லேருந்து தான் பண்ணுறாங்க. அதே மாதிரி அம்மாங்க பசும்பால் குடிக்கிறதுனால அந்த பசும்பாலில் இருக்க புரதம் தாய்ப்பால் வழியாக குழந்தைக்கு போய் அந்த குழந்தைக்கு வயிறு வலி ஏற்படுத்தலாம். அந்த வயிறு வலி ஏற்படுத்திய குழந்தை அழுகிறது மட்டும் இல்லாமல் சில சமயம் இப்படி கழுத்தை ஆர்ச் பண்ணி பின்னாடி போகிறது மட்டும் இல்லாமல் குழந்தையோட மோஷன்லையும் பிரச்சனை வர ஆரம்பிக்குது. இந்த குழந்தைங்க சரியாக வளர்றதில்லை. இது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 3% குழந்தைங்களுக்கு மட்டும்தான் நடக்குது. ஆனால் குழந்தை கக்கிறதும் அழுகிறதும் பசும்பால் ஒவ்வாமைக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். அதை மறந்துடாதீங்க. 2வது விஷயம், ஏன் குழந்தை அழுகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில குழந்தைங்களுக்கு இந்த 3 வாரத்தில் பொதுவாக சிசேரியன் செக்ஷனில் பிறந்த குழந்தைங்களுக்கு தான் இந்த பிரச்சனை வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வயிற்றில் வரக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் ஒழுங்காக ஃபார்ம் பண்ணுறது கிடையாது. இந்த வாய்ப்பு கிடைக்காத குழந்தைங்க பாவம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தாய்ப்பால் குடித்தாலுமே கூட தீராமல் அழுதுட்டு இருக்காங்க. அது இல்லாமல் ஃபார்முலா மில்க் கொடுக்குறப்ப இந்த அழுகை இன்னும் அதிகமாகுது. ஸோ இது 2வது க்ரைட்டீரியா. 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில குழந்தைங்களுக்கு வயிறு வலி வர்றதுக்கு முக்கியமான காரணங்கள் அம்மா எடுத்துக்கிற மருந்தாக கூட இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு, குழந்தை டெலிவரிக்கு முன்னாடி அம்மாவுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருந்தாங்கன்னா குழந்தைக்கு வயிறில் பாதிப்பு வரதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குழந்தை அழுதுச்சு அப்படின்னு உங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா நீங்கள் முதல்ல கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, குழந்தை ஒழுங்காக வளர்றாங்களான்னு நீங்கள் முதல்ல பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் டாக்டர் எக்ஸாமின் பண்ணி பார்க்குற சமயத்தில் எக்ஸாமினேஷன் நார்மலான்னு நீங்கள் கேட்கணும். குழந்தைங்களோட எடை பார்க்கறது மட்டும் இல்லாமல் நீளம், அதாவது ஒரு பலகையில் படுக்க வச்சு நான் பல வீடியோவில் இது மாதிரி சொல்லியிருக்கேன், நீளம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அதே சமயம் குழந்தைங்களுக்கு தலை சுத்தளவு சரியாக இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். இது 3 ஒரு சேர ஒழுங்காக இருந்துச்சுன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஆனால் growth ஒழுங்காக இல்லைங்கிற பிரச்சனை வர்ற சமயத்தில் நீங்கள் அடுத்து என்ன காரணம் அப்படின்றத ஆராய ஆரம்பிக்கணும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நிறைய குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா மில்க் தான் ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து கொடுக்குறாங்க. தாய்ப்பால் பல காரணங்களால் குழந்தைங்களுக்கு குடிக்க முடியலன்றப்போ அவங்களுக்கு பசும்பால் ஒவ்வாமை ரொம்ப ஆரம்ப காலத்திலேயே வந்துடுது. ஸோ கக்கிற குழந்தைக்கு எல்லாமே பிரச்சனை இருக்கா சார், எல்லா குழந்தைக்கும் ஏதாவது ஒரு நோய் இருக்கா சார்னு கேட்டிங்கன்னா கிடையாது. முக்கியமான அபாய அறிகுறி, குழந்தையோட வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் உடனே உஷாராயிடணும். டக்குன்னு அப்போ அந்த குழந்தைக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு தெரியும். 2வது, குழந்தை சப்போஸ் மஞ்சள் கலரில் அல்லது பச்சை கலரில் வாந்தி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை கண்டிப்பாக ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 3வது விஷயம், குழந்தைக்கு அடிக்கடி வயத்தால் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு சில குழந்தைங்க 10 டைம் கூட லூஸ் மோஷன் போவாங்க. அது நிச்சயமாக நீங்கள் வரி பண்ண வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் சில சமயம் மோஷனில் பிளட் இருந்துச்சுன்னா கட்டாயம் அதை பற்றி நீங்கள் வரி பண்ணணும்.
ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குழந்தை வளரலைன்னா ஆபத்தான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அது என்னுடைய லிஸ்ட்டில் நம்பர் 1. நம்பர் 2, குழந்தையோட பிஹேவியர் வேறு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த மாந்திக்கான கக்கலுக்கான காரணங்கள் வேறு இருக்கலாம். சில குழந்தைங்களுக்கு ரொம்ப ஸ்மால் பர்சன்டேஜ் தான் இருந்தாலும் ஆரம்ப காலத்தில் குழந்தைங்களுக்கு ஃபிட்ஸ் வர சமயத்தில் இந்த மாதிரி வரலாம். ஸோ அதுவுமே கக்கலுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ டாக்டர்கிட்ட கேட்டு டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சுங்க. இன்றைக்கி வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அழுகிற குழந்தைங்களுக்கு நிறைய வீட்டு வைத்தியம் பண்ணுறீங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கார மருந்து கொடுக்குறது, குழந்தைங்களுக்கு வந்து செரிமானத்துக்கு சொட்டு மருந்து கொடுக்குறது, போனிசான், கிரைப் வாட்டர், இந்த மாதிரி பல விஷயங்கள் கொடுக்குறாங்க. அது எல்லாமே கொஞ்ச நேரம் தான் வேலை செய்யும். காலிக் அப்படின்ற பிரச்சனைக்கு தீர்வு வந்து ப்ரோபயோட்டிக்ஸ்னு சொல்லக்கூடிய குட் பாக்டீரியா. அது மட்டும் இல்லாமல் ஃபார்முலா மில்க் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற சமயத்தில் சரியான ஃபார்முலா மில்க் தேர்ந்தெடுக்கிறது மிக மிக முக்கியம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் பலவிதமான ஃபார்முலாக்கள் இருந்தாலுமே கூட சில குழந்தைங்களுக்கு செரிமானம் பண்ணக்கூடிய தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வேறு விதமான ஃபார்முலாக்கள் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஒன்றா பார்க்குறதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு அதிகமாக டேமேஜ் பண்ணாமல் சேதாரம் வராமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறத நான் கிளியராக சொல்லிட்டேன். வீட்டு மருந்து, உர மருந்து, போனிசான், கிரைப் வாட்டர்லாம் குழந்தைங்களுக்கு பொதுவாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. அதற்கு போதுமான அறிவியல் ஆதாரங்கள் எதுவுமே கிடையாது அப்படின்றத இன்றைக்கி எபிசோடோட முக்கியமான சாராம்சம். குழந்தையோட வளர்ச்சியை பார்க்குறது க்ரோத் சார்ட்டை பயன்படுத்துங்க. க்ரோத்தில் சந்தேகம் இருந்தால் டாக்டரை பாருங்கள். அனுபவம் மிக்க மருத்துவர்களை பார்க்குறது மிக மிக முக்கியம். பசும்பால் ஒவ்வாமை 3% குழந்தைங்களுக்கு வரலாம். அது மட்டும் இல்லாமல் வளராத குழந்தைங்களுக்கு வேறு விதமான அபாய அறிகுறிகள் இருக்கான்னு பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தொடர்ந்து சேனலை பாருங்கள், கமெண்ட்ஸ் எழுத மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தீராத வயிற்று வலி காலிக்னால இருக்கலாம் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். மற்ற விஷயங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். கட்டாயமாக முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.